அந்த சதீஸ்வர் புஜாரான்னு ஒரு கிரிக்கெட்டர், அவரை பத்தி தெரியுமா உனக்கு? தெரியுமே. என்ன தெரியும் சொல்லு. அவர் வந்து 7,000+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு and 1900s and 35 50s. வெரி குட். அது மட்டும் கிடையாது, அடிலைட்ல வந்து அவர் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஒரு 190 ரன்ஸ் அடிப்பார். ஓகேவா? ஸோ அதில் நம்ம வின் பண்ணோம். அதை விட காபாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச், ஓகேவா, இந்த காபா டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 200+ பால்ஸ் விளையாடிருப்பார். மாதிரில ஹி ஸ்கோர்ட் ஒன்லி 56 ரன்ஸ். ஆனால் அந்த 56 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு முதல்ல ஸ்டார்க்கு ஹேசல்வுட்டு மாற்றி மாற்றி பவுலிங் போட்டு பாடி ப்ளோவாக கொடுத்தாங்க. அத்தனை அடியும் வாங்கிட்டு வந்து நின்னாரு. அதுக்கப்புறம் கில்லும் பாட்டும் சேர்ந்து மேட்சை வின் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண மாதிரி ஃபென்டாஸ்டிக் நாக்ஸில் விளையாடிருக்காரு. வாட்டர் பிளேயருங்க. ராகுல் டிராவிடுக்கு அப்புறமேலு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு தேடிட்டு இருந்தப்போ கரெக்டாக அமைஞ்சாரு. அப்படி ஒரு கிரிக்கெட்டர் ரிட்டையர் ஆயிருக்காரு. இவ்வளோ பெரிய ஆளு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஆனால் எதுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இவரை பற்றி பேசவே மாட்டாங்க. அதாவது மாதிரில கிரிக்கெட்டர்ஸ் வந்து நல்ல டேலண்ட் இருக்கு, அதெல்லாம் தாண்டி பிஆர்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து தி லவ் பிஆர் ஏஜென்சிஸ். அந்த பிஆர் ஏஜென்சியோட வேலை என்னன்னா, அவங்கள பத்தின நியூஸ், அவங்கள பத்தின ஸ்டோரிஸை வந்து அப்படியே பப்ளிசிட்டி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து டாப் ஆஃப் த மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி பிஆர் கேம்லாம் இவர் பண்ணல. ஆனால் செம்ம ஸ்கில் உள்ள ஒரு கிரிக்கெட்டரு. டெஸ்ட் மேட்ச்னா அன்பிலியபிள் கிரிக்கெட்டர் சதீஸ்வர் புஜாராக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? அது மட்டும் கிடையாது, நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, கிரிக்கெட்டருக்கு டேலண்ட் மட்டும் போதுமா, இல்லை கூடவே பிஆரும் தேவையா? கமெண்ட்ஸில் போடுங்க.